தம்பி குட்டி ஓ டியர் இந்த நம்மள வளவுக்கு அன்றைக்கு வாங்கின வளவு இருக்குதானே ஓ அது சரியான புல்லா இருக்குதா குட்டி. ரெண்டு பேரும் ஆக்கள் பிடிச்சிட்டு வந்தா தானே அந்த வளவை வெளிச்சாக்கி நரல் கிடக்குற நரல் எல்லாம் சுத்தம் பண்ணாடி பிஹெச்ஐ வந்து சுத்தம் தானே முக்கியமான என்ன சொல்றாய்? ஓ பிஹெச் வந்தாலும் கர்நாடகா. அப்ப ரெண்டு பேரும் ஆக்களை பிடிக்க மாட்டியா நீ போய்? சரி நான் பிடிச்சி கட்டாயம் போய் நாம எல்லாம் சேர்ந்து அன்னைக்கும் கூட அண்ணன் தான் அந்த வளவை என்ன செய்யணும் சரியா வெளிச்சாக்கும். அப்ப நீ போய் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாரியாடாமனே. சரி நான் கூட்டிட்டு சரியா? இவரு போடியார் புள்ள செல்றாரு இந்த ஊர் வளவை வெளிச்சாக்கணும். இதுக்கு நம்ம யாரை பிடிக்கிற? 1000 ரூபா கொடுத்தா ஒரு 700 ரூபா எடுக்கிறாள் மாதிரி பிடிக்கணும். இவர் 1000 ரூபா தந்தா இவர காசை நம்ம கரைக்கணும். சரியா பார்ப்போம் யாருன்னு. இப்போ இதை யார்கிட்ட நம்ம கொண்டு செல்ற? நம்முடைய சருவு மறைக்காரு வீட்டா ரைட். நம்ம அவ்வளோட்ட போவோம். சருவை மறைக்காரையும் பிடிச்சாதான் எவ்வளோ கொடுத்தாலும் வேலையை செஞ்சு முடிப்பாங்க. சருவு மறைக்காரு எவ்வளோ தெரிப்பாங்க. இது வழியான்னு இருப்பா போய் பார்ப்போம். இன்னடிக்கு சாமான் 2 மறைக்க இருக்கா? என்ன ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு வளவு கொண்டு கிடக்கு, கொஞ்சம் வெளிச்சாக்குவோமா? எங்களை போடியாடுற வளவு தான். போடியார் அந்த மாதிரி ஆள் கேட்குற காசு தருவார். அந்த லைனை தெரியுண்டாங்க, நல்லா காசு தரக்கூடிய ஆள் தான். பெரிய வளவா? ஓ ஒரு அளவான வளவு தான். கேட்குற காசு தருவாங்க, வாங்கிட்டு வரேன். நான் வாங்கி தரேன், காசுக்கு நான் பொறுப்பு. நல்ல மனுஷன் அவன். வேலைக்கு போவோம். என்ன செலவு போமா? மறைக்க சும்மா அங்கிருந்த நம்ம வேலை எல்லாம் பார்த்து தந்திரிக்கான் நமக்கு. என்ன பயம்டா இவன் குட்டி திரிபோசால் கணக்கு. அவன் திரிபோசா கணக்கு அடிக்கிறாள். அவன் தெரியும் தானே உனக்கு? எல்லாம் பாக்குறேன் தெரியும். அப்ப என்ன செய்யற நீ சொல்றது? நான் ரெடி. நாம போவோம். நகர திருப்போ சின்ன போடியாட்டு கடமையா பேசி அந்த நல்ல மனுஷன். ஆனா ஒன்னாண்டுக்கே மேலா. ஆனா அவன் அடிச்சு போக்குவான். அதான பிரச்சனை. போய் திரிபோசா வேலை பார்த்தா நமக்கு பயராரு. மெல்ல மெல்ல திருந்திரிப்பான். நாம போவேன். குட்டி நான் இந்த சாமான் எடுத்துட்டு வரேன். அப்ப நம்ம எடுத்துட்டு நான் வாரேன், எடுத்துட்டு போறோங்க வார். அப்ப இது நான் இந்த மம்பட்டியும் இந்த முள்வாரியும் எடுத்துட்டு வரேன். எப்படி பழுகாக்கி வச்சிருக்காங்க இல்ல அப்ப அந்த சாமானு. அவனும் இவனுக்கு கொடுக்கப்படாங்கிறது தான். ஆடு ஒரு பக்கம் பதா சாரு எவ்வளவு செல்லி இந்த சாமான கொடுக்கணும் செல்ல செல்ல எடுத்து வச்சிருக்காரு. அண்டு கொடுத்தே நாட்டுக்கு காரணம் பாத்தியா? வேலை செய்யற சாமான். ஓ பா நான் போ போமா. ஓ பொடியார் அப்ப நீங்க இருங்க. நான் இந்த வேலை செய்யறதுக்கு வளவு வெளிச்சாக்குறதுக்கு ஆக்களை கூட்டிக்கிறேன். பார்த்து வச்சு போட்டு வந்த ஆக்கள் காத்துக்கிறீங்க. சரிமானே சரிமானே. இடம் தெரியா உங்களுக்கு? போய் வா வாப்பா, போய் வா வாப்பா. வார மாலம் மாறி மழை காலம் டக்குண்டு வா கூட்டிட்டு ஓடியாமனே ஓடியாம. சரிமானே போமானே. எனக்கு அவ்வளவு இருக்கு. வாங்கலாம் போ. காடு குடிச்சு போய் தானே கிடக்கு இந்த வளவு. காடு குடிச்சு போய் தான் கிடக்கு. என்ன சாரு எங்க எத்தனை நாள் ஆகுது இல்லையா அந்த வேலை? வேலை இருக்கு பிரச்சனை. 2-3 நாள் வேலை இருக்குச்சு சாரு. நல்ல வேலை இருக்கு. சரியா என்னதாமனே வா. 2 பேரும் ஆக்கள் மூட்டியை திருச்சி வாரான்னு இந்த வேலை செய்வாங்களா? செய்வாங்க வேலை. இந்த ஊருக்கு கிடைக்கிற வேலை எல்லாம் அந்த புல்லு கோத்துற மறைக்காரம் வெறுமங்கிற இதான உவானா பார்க்கத்தானே அப்படி நல்லா வேலை செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் போடியார். வலைக்கும் இஸ்லாம். வாங்க அம்பி உங்களை தான் கேட்டுருக்கேன். குட்டி நான் வளம் வந்துருக்கேன். எப்படி சாக்கும் போடியார் சின்ன நமக்கு போடியார் அங்க கூட மறுப்பு தெரிவிக்கல. அது கட்டாயம் பெறணும். இந்த நம்ம இதெல்லாம் இருக்கீங்க முக்கோண தெருவுலாம் இருக்கீங்க. அவர் தான் செல்லும் அடிக்காடி மறைக்காரம் சொல்லி நல்ல வேலை செய்யறாக்கா. எவ்வளவு எடுத்தீங்க? எந்த துண்டு? இது அப்படியே நம்மடாங்க அப்படியே கிடக்குற நம்மடா. ஒரு கிழமைக்கு மாட்டுக்கு வேலை இருக்கு. அது பிரச்சனை செய்யறோம். சரி அப்ப நாம வேலை செய்வோம். என்ன மனே வேலை ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி அப்ப சரு நீ அதெல்லாம் அப்படியே கூட்டி அதை ஒடிச்சாக்கு. நான் பிள்ளைங்க சைட்டை கூட்டிட்டு வார். சரியா? அவனு ஒரு பக்குல அடிச்சு வாரன்னு அவனும் இல்ல. இன்னைக்கு நம்பிக்கை இல்லை மனே. நீ சேர்ந்து போடியார வளவுதான் நம்மளோட வளவுதானே. நீ சேர்ந்து அவனோட புள்ள ஒத்தாசையா இருந்து
அவ்வளவு வேலையும் அவனால் எப்படி செய்யறானோ அதை விட நாம அதிகமா செஞ்சு இன்னைக்கு முடிக்க பார்க்கணும். சரியா? சரி சரியா. நான் வீட்டை போற வேலை இருக்கு, நான் போய் வாரேன். நீ அவன் கூட சேர்ந்து மனே ஃபுல்லா வேலை செய்யுங்க. சரியா? நான் சாப்பாடு சாமான் எல்லாத்தையும் அனுப்புறேன். சரியா? நான் அப்ப வாரனா போய் நான் இந்த பேக்கங்களா அப்ப நான் போய் வாரேன். சரியா? சரியா, போய் வாங்க. என்னடா மறைக்காரு இது? இது காவாலைய பத்தியா இல்ல கலிச்சரை பத்தியாடா? என்ன புல்லுடா சார் அப்பா லெக்கு இல்லாம வந்துட்டோம் போல. ஒரு கிழமைக்கு வேலையா செஞ்சு முடிஞ்சு நம்ம நான் இடுப்பு செக்குறாப்பா ஒரு கொத்த கூட இடுப்பு நோவு. நீங்க இப்படியா இழுக்குற? இப்படி இழுத்து சரி வருமா? அஞ்சு விடுங்க குடுடா வேலை செய்யறேன். நான் நல்லா சொல்லி உங்களை கூட்டிக்காம நீங்க பொடியாட்ட வேலைக்கு அடி இந்த வேலை செஞ்சு மறைக்கார். ஓ இவ்வளவு காலம் நான் வேலை செஞ்சு இந்த குட்டி வந்து விளக்கம் சொல்றாளா வேலையை வைக்கலா? என்னடா செய்யற நம்மளுக்கு வயசு போன காலத்துல அவன் எல்லாம் கிழந்த பிள்ளைகள். பா இந்த படம் தான் பாக்குறதுக்கு இந்த நல்ல கட்டம் தான் சரி. சீன பசி குடிப்பாப்பா. மறைக்காரு என்ன காலை சாப்பாட கேக்குறா? டே தம்பி குட்டி சாப்பாடு இல்லையா? காலை சாப்பாடு களைச்சாப்பாடு இருக்கு. என்ன வாங்கிறியா? கடையில சொல்லி போட்டு வந்து எடுத்துக்கிறேன். பொடியாரங்க வாங்கி வச்சு பாரு. தண்ணி இல்லையாடா? என்னடா தண்ணி நான் இல்லையாடா குட்டி? இது சாப்பிடுற வேலையை பாரு கட்டாயம். சாப்பாடு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மணித்தியாலமால செய்யற வேலையும் காணா. என்ன சாப்பாடு கேக்கு? இப்படித்தான் நீங்க வேலையை போற இடத்த எல்லா இடத்தையும் கேட்டுத்துறா? இப்படித்தான் வேலை செய்யறா? இல்லடா தம்பி குட்டி டைமுக்கு சாப்பிடணும். என்னடா மறைக்க இந்த போடியாரு சின்னோ நம்ம குட்டியை நம்மளோட சேர்ந்து வேலை செய்ய அவன் காலுக்கு மேல காலை போட்டு மங்காத்தா படமும் தங்காத்தா படம் பாக்கான அவன் வேலை செய்ய போடியாருக்கு நடிச்சு படம் பார்த்துட்டு இருக்கான்டாப்பா. ஏஞ்சி பேசுறாங்க. அவன் திரிபோசா கல்ல உனக்கு என்ன நப்பை லெக் இல்லாம அம்புட்டும் இடையில போய் மீற இந்த காய்ச்சல் செஞ்சுட்டான் போகணும். நாம என்னடா மறைக்கார் பொஷு வந்து அந்த சாப்பாடு கொடுத்து போய் போடியார் என்ன சாப்பிடுவோமா? அந்த சாப்பாட்டை தாமான் சாப்பிடுவோம். இப்ப இல்ல வந்த என்ன ஒழுங்கா வேலையை செய்யல. கொஞ்சம் வேலையை செய்யுங்க. ஒரு 2 மணித்தேலம் வேலையை செய்யுங்க. இன்னும் 1 மணித்தேலமால வந்து டைமோட சாப்பிடணும். இப்ப நான் 8:30 10 வரைக்கும் 10:30 தானே காலை சாப்பாடு வேலை போறது சாப்பிடுறோம். நீங்க மத்த இடத்துல எல்லாம் இப்பதான் சாப்பிடுறீங்களா? அப்ப என்ன பால் சாப்பாடு என் காலை சாப்பாடு சேர்த்து தின்ன சொல்றீங்களா? இல்ல நான் 10 மணிக்கு உங்களுக்கு சாப்பிட தரேன். நீங்க வேலையை செய்யுங்களேன். வந்த வேலையை முடிங்க. வந்துட்டோம் போல. அடே பொடியாரா பொடியார் வந்துட்டு குட்டியில வேலையை பாடுறா. போடியாரா காண என்ன நடிப்புடா பாப்பா, என்ன நாடகக்காரன்டா பாப்பா. சாரு இங்க பாத்துடா சாரு என்ன உருத்தாடி போடும் மம்படியை பறிச்சு வேலை செய்யறான். போடியாரா கண்டா ஒரு நாடகம். என்ன நாடகக்காரன்டா பாப்பா இவன். போடியார் நினைச்சுக்குவான் இவன் நான் குட்டி அவன் வேலையிறான் குடிக்காத சும்மானிக்கா நினைப்பான்டோ. குட்டி யாரு ஒன்றவனே தம்பி குட்டி சாப்பாடு கொடுத்தியா அந்த பிள்ளைகளுக்கு? சரியா காலை சாப்பாடை சேர்த்தா நீ அனுப்பின கொடுத்தியா? என்ன பொடியார் அவ சாப்பாடு நான் கொடுத்தேன். அவ தேவையில்லைங்கிறேன். என்ன கொஞ்சம் சுணம் கட்டுமா? இப்ப அம்மா தான் வேலையை ஜாமான்னு சொல்றாங்க. அப்ப வேலையை முடிக்கணும் தானே. அப்ப அவ வேலை செய்யறாக்கள் செல்றத கேப்மெண்ட் போட்டு நான் விட்டுட்டேன். அப்ப அவ சாப்பாடு சுணம் கட்டுமா? குட்டியில கதையை கேட்டியா சார்? நேரம் பசிக்குது நாம சாப்பாடை கேட்டுட்டீங்க. குட்டி போடியாட்டு எப்படி நாடகம் நடிக்காம பாத்தியா? இது தானே அஞ்சு திரிபோசா கல்ல வேலைக்கு வரப்போறான். எவ்வளவு நம்மளுக்கு பேசி வச்சிருக்கான் காசு, எவ்வளவு சிறப்புறான் மாப்பிள்ளை தானே மாப்பு. எப்படி நடிக்காண்டா பாப்பா, என்ன நாடகக்காரன். என்ன கொண்டு பிராண்டி அந்த சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு சாப்பிடு. என்ன சைடுபடியா வண்டி வந்துக்காய் சாப்பாடு ஜனத்துக்கு இவ்வளவு நேரம் காத்து கிடந்தா
சின்ன கையை கடிக்கிட்டு எடுப்போம். குட்டி குட்டி என்னங்க போடியாரு பின்னொருத்த சாப்பாடு தந்தாரு. பாத்தியா மலைக்கார் போடியார் 3 வேளை சாப்பாடு தங்கம் வந்தால் நீ என்ன மையா இருந்தாலும் தங்கம் பின்னர செய்வானல்ல நம்ம பின்னர சாப்பாடு வந்து நம்ம தராம இருக்கான். அவன் பாடுற அவன் மாடி சாப்பிட விட்டு ஜப்பி 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 போனையும் பார்த்து அப்படியே குந்திட்டு இருக்கான். நீ மினிமரு ஒரு ஆள் அவன் மினிமம் ஆள்ல திரிப்போஷாக்கல்ல எனக்கு தெரியும். அவன் போடியார வச்சு நல்லா விரட்டிட்டான். வேலேஜ் பார்த்தோன்னா கணக்கு எடுக்க அவன் குந்திட்டு இருக்கான். என்ன மனுஷன்டாப்பா. தம்பி குட்டி தம்பி குட்டி போடியார் வராது அதுக்குள்ள குஷியுமாடா தம்பி மனே மறைக்காரு. ஓ வாங்க போடியார். என்ன தேத்தானிய பின்னர தேத்தானிய சாணம் குடிச்சீங்களா? நான் அவன் குட்டிகிட்ட குடுக்க சொல்லி கண்ணரை அனுப்பினேன். தேத்தானி வெட்டிச்சு சாமான் அனுப்பினேன். வந்துச்சா? ஒன்றும் பெரலையே போடியார். என்னடா சொல்றீங்க மக்கால்? பகல் சாப்பாடு சொன்னிட்டான் போடியார் சண்டே காலேஜா எல்லாம் சொன்ன ஒரு அறிகுறியே இல்ல போடியார். அப்ப அவர் வேலையில செஞ்சாரா உங்களுக்கு கூட ஒத்தாசையா? ஒண்ணும் செய்யல. அவர் வந்தனதைக்கு போடியார் வந்தனதை பூனையை பார்த்துட்டு இருக்கான். போனும் என்ன படம் பார்க்க பூனை பார்த்து கால ஆட்டி பூனை பார்த்துட்டு. அப்ப உங்களுக்கு சாப்பாடு சாமா பெட்டிசியல் வரலையா? எங்க வந்த தின்றுப்போமா போடியார். இதுங்க நான் பாறேன். அவன் கணக்கு தான் பார்க்க போறேன். தம்பி குட்டி சேத்தானி சாமான் கொடுத்தியா மனே பிள்ளைகளுக்கு? குட்டி சேத்தானி கொடுத்தியா அவனுக்கு? பின்னர சாப்பாடு கொடுத்தியா மனே? போடியார் சாப்பாடு அனுப்பல, அனுப்பியா கொடுப்பேன் அவருக்கு. அவன் எந்த வாசலையா அவளுக்கு கொடுக்குறேன்னா சாப்பாடு? போடியார் இன்னும் ஆளை காணல, ஊட்ட போனவரு வரல. நல்ல சீனோன்றாப்பா இது. தம்பி நான் சாப்பாடு கொடுக்க இல்லையாப்பா அவளுக்கு? இன்னமும் கொடுக்க இல்லையா? 3:30 மணிக்கு அனுப்பின சாப்பாடு. இப்ப 5 மணி வேலை முடிஞ்சு போற டைம். என்ன விளங்குதா? நான் தான் போடியார் வந்துக்கிறேன். இல்ல போடியார் இல்ல போடியார் அவரு எனக்கு தெரியா போடியார், உண்மையா தெரியா போடியார். நீங்க வந்து நான் போன் பாத்துக்கின போடியார். ரெண்டே தான் போடியார். கண்ணாலே போற ஒரு சீன் ஒன்று பார்த்த போடியார். நல்ல படம் ஒரு கட்டம் போய் பார்த்த. உன்னை நம்பி நான் இந்த அவ்வளவு காணி வயல் தோட்டம் துறம் எல்லாம் தந்து இப்படித்தான் அழிச்சிருக்கேன். இன்றைக்கு மட்டும் நல்லா இனி நீ வேலைக்கே வர எனக்கு கூட இருக்கணும். உன்னை வச்சு நான் எவ்வளவு அழகா பார்த்தேன். இல்ல போடியார் இல்ல போடியார். நீ ஒட்டக்கரை போ. பூனையை பார்த்துட்டு அவரு வேலையும் செய்யல போடியார். வேலை செய்யலையா? பூனையை பார்த்துட்டு ஏழாமே மல்லு கட்டி செஞ்சு ஒரு சாப்பிட வந்தனத்தை படம் தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன மோசமான ஆளுன்றாங்க. எங்க சம்பளத்தை நீங்க ரைட்டா எங்களுக்கு தாங்க போடியார். அவன்கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. நான் சம்பளத்தையும் கூட அவன்கிட்ட கொடுத்து போட்டு போனேன். உங்களுக்குரிய சம்பளம் தருவானு சொல்லி போட்டு. நல்ல காலம். நான் அப்ப வேலையே செய்யலையா? அவன் சும்மா போனை பார்த்துட்டு நீங்க அவனை நம்பிட்டு இருக்கீங்க. அவனே ஒரு மினிமாரு ஆள். நான் தப்பா நினைச்சேன். உண்மையா நீங்க நடந்து வரக்குள்ள வேலை செய்ய மாட்டீங்க, வேலை கல்லணு நினைச்சா பார்த்தா மாஷா அல்லாஹ் ஒரு பகுதியை ஒதுக்கி கொண்டு விட்டுருக்கேன். அப்ப உங்களோட சம்பளத்தை நான் உங்கள்கிட்ட சர சொல்றேன். இந்த அவன்கிட்ட இருந்து அவன் இனி வேலைக்கே தேவையில்ல ஆள். அவன் வந்தது நான் எத்தனை வருஷமா அவனை வச்சுக்கிருந்து வளர்த்திருக்கேன். இப்படியா நான் பார்த்தேன். ஒவ்வொரு பெருநாள் வந்தா எப்படி பாக்குறேன். இந்த தோட்டத்துல இருந்து தேங்காயில இருந்து வெள்ளாமையில இருந்து மாட்டு பண்ணையில எல்லாம் இப்படித்தான் ஹரவாக்கியிருக்கான் அவன். இனி இப்ப விளங்கு உங்களுக்கு. இனி அவனே தேவையில்லை. உங்களோட எவ்வளவு சம்பளம் எவ்வளவு மகன் நீங்க பார்த்துட்டாங்க போடியார். உங்கள்ட்ட எப்படி நாங்க சேர்க்கிறேன் என்ன சார்? அவன் சின்னான் 1500 2500 கேட்டான். நீங்க எவ்வளவு கேட்ட? நாம இனி உங்கள்ட்ட எப்படி பேசுறேன்? நீங்க நியாயமா தெரியுங்கன்னு நாங்க பேச அமெரிக்கா எவ்வளவு சிரமனே எவ்வளவு சிற சொல்லுங்க. தாங்கல போடியார். நாங்க இனி எப்படி நேரம் இல்ல மகால் சமிச்சி. இந்த நீங்க எவ்வளவு கேள்வி சம்பளம்? நாங்க 700 ரூபாய் போடியார் பேசி வந்து சம்பளம். நாலு சம்பளமா? 700 ரூபாய் பேசி வந்து ஒரு அவன் 2500 ரூபாய் கேட்டான்டா. அவனே ஓ என்ன மினிமார்கள் நான் சொன்னேன்டா மறைக்கார். அவன் அடிக்க போறான். திரிபோஷா கல்லன் அவன். என்ன நம்ம 700 உண்மைக்குண்மையா வேலை செய்ய வந்தவர் நம்மளே அடிக்க பாக்கானே. 700 ரூபா நீங்க கேட்ட 700 ரூபா போடியார். எவ்வளவு நாள் உங்களை ஏமாத்திருப்பான் போடியார். என்ன ஒரு ஆள். அவர் கணக்கு இப்ப பாக்கணும். சரியே சும்மா இல்ல. இப்பனால நான் ஐஸ் மோளையும் லொஸ்ட் ஆயிட்டேன், மாட்டு பண்ணையும் லொஸ்ட் ஆயிட்டேன், தோட்டத்தையும் லொஸ்ட் ஆயிட்டேன், தேங்காய் தோட்டம் வெள்ளாமையும் லொஸ்ட் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு அந்த வளவுகளை வாங்கி வித்துட்டு வந்து
நான் பாருங்க போடியார் எவ்வளவு நடுப்பத்தை கொண்டு விட்டுருக்கீங்க போடியார் அண்ணா வழிசாக்கி வச்சிருக்கேன். ஓ நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அவ பார்த்து மனசாட்சி படிச்சீங்களா உங்கள்ட்ட கேட்கலுமா நாங்க நான் உங்களுக்கு 2000 படி சம்பளம் தான். அவர்கிட்ட 2500 அவர் பேசியிருக்காரு. அது குட்டியாரு. இதுக்கு போற அவருக்கும் எனக்கும் எந்த இதுவும் இல்லை. நானே வருவேன். உங்களோட முகவரியில ஜாமான்ல கொடுத்துட்டு போங்க. சரியா? இந்த வீட்டை பிள்ளைகள்கிட்ட. சரியா? அப்ப நான் பாறேன் தம்பி. சரியாம்மானே நான் பாறேன். தேத்தானியை குடிச்சு போட்டு அப்ப நீங்க போங்க. சரியா? பாத்தியாடா சார் அந்த நல்ல மனுஷன்டா. இல்லாம குட்டிக்கிட்டு நான் சொன்ன நல்ல மனுஷன்டா. அது என்ன எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே போடியார் நல்ல மனுஷன். நம்மள்ட்ட 70 நாம 2000 காசு வேண்டியது. அதுல கொஞ்சம் காசை செலவெடுக்க பாக்கணும். என்ன கல்லண்டா வாப்பா. கஷ்டப்படுறவனுக்கு சம்பளம் குறைய அவரோட மனுஷிட்ட நாம சொல்லி கொடுத்து போவோம். அந்த வீட்டை கொண்டு வருவாங்க. அந்த நல்ல மனுஷன். சரி அப்ப நாம நாளைக்கு வந்து மிச்ச வேலையை செய்வோம். அப்ப போ நாம போவோம்.